இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே நீரோடை நிரம்பி வழிந்து அருந்ததியர் காலனி பகுதிகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. மேலும் ஓடையில் தண்ணீரின் வேகம் அதிகரித்து காணப்படும் சூழலில் அதனை ஆபத்தான முறையில் மக்கள் கடந்து செல்கின்றனர். இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செந்தில்குமார். செந்தில்குமார், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரியங்கா. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கனமழையின் காரணமாக அருந்ததியர் காலனியில் உள்ள நீரோடையை கடக்க முடியாத பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க முடியாமல் ஆபத்தான முறையில் கரையை கடக்க குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அத்திகுளம் பகுதியில் கோவிந்த நகர் அருந்ததியர் காலனியில் உள்ளது. இந்த அருந்ததியர் காலனி சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக அத்திகுளம், தேவேந்தியர், சோழங்குளம் அம்மாய் பெருகி நீர் வெளியேற்றி அருந்ததியர் காலனி ஒட்டியுள்ள நீரோடை பகுதிகளில் நீர்வரத்து அதிகமாக வந்து கொண்டிருந்தது. அப்பகுதியில் அருந்ததியர் காலனி பொதுமக்கள் அவதிக்குள்ளாயினர். அத்தியாவசிய பொருட்கள் வாங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர பகுதிக்கு செல்ல முடியாமல், பள்ளிகளுக்கு செல்ல மாணவர்கள் செல்ல முடியாமல் பொதுமக்கள் சிரமமடைந்து வந்தனர். விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.